அண்ணன் ராஜ்கவின் அண்ணன், அதாவது அண்ணன் கவிஞர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு பயத்தின் வெளிப்பாடுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு வகையில் சரியும் கூட தான் பேசப்படுது. என்ன அப்படின்னா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திமுக வெற்றி பெற்றாலும் பிஜேபின்ற ஒரு கட்சி வந்து 2ஆம் இடத்துல அதிக பெரும்பான்மையாக பெற்றிருக்கு இல்லையா. அதிமுகன்றது 3ஆம் இடம் போய்விட்டது. ஸோ இதன்படி பார்க்கும்போது அவர் சொல்வது போல மதுரையை மையப்படுத்தி ஒரு பெரிய அரசியல் களம் உருவாக்கப்படுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது வந்து ஒரு அதாவது இங்கே நடத்துகிற நோக்கம் என்னென்னா, கட்சியோட பலப்படுத்துகிற செயல் ஆல்ரெடி வீக்காக இருக்குது, பலப்படுத்துகிற செயலாக இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? தொடர்ந்து நாம் தமிழக, அதாவது சுதந்திரத்திற்கு அப்பால் திமுக தோன்றிய காலத்திலிருந்து அது தேர்தல் களத்தில் இறங்கிய பிறகு தொடர்ந்து அது ஒரு கணிசமான வாக்குகளை தென் மாவட்டங்களில், குறிப்பாக திருச்சிக்கு தெற்கே பெற்றுக்கொண்டிருக்கிறது. அது கவிஞர் சொன்னது போல் 2ஆம் இடத்தில் இருந்தது எல்லாம் உண்மைதான். தற்போது உள்ள அரசியல் சூழ்நிலை, குறிப்பாக பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி என்பது உறுதிப்படுத்த பின்னர் 2 கட்சிகளும் கணிசமான கிட்டத்தட்ட 40% மேல் பெற்றிருக்கிறது. அது பெரிய ஒரு வாக்கு சதவீதம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதோடு மற்றும் புது கட்சிகள் கூட்டணிகள் வர வாய்ப்பு இருப்பதால் அது மேலும் பலப்பட வாய்ப்பு இருக்கிறது. அரசியலில் கூட்டணி என்பது 1+1 2 அல்ல 11, இப்படித்தான் சில வேலைகளில் வெளிப்படும். ஒரு 2 கட்சிகள் சேர்ந்து 2 தொகுதியில் பெற்றிருக்கும். ஆனால் 2 கட்சிகள் சேர்ந்து ஆட்சியை பிடிக்க முடியும். ஏனென்றால் வாக்கு சதவீதம் ஒன்று சேரும்போது பொதுவான மக்களும் இது வெற்றி பெற கூட்டணிக்கு வாக்களிப்போம் என்று இது தொடர்ந்து நாம் பார்த்து வந்து கொண்டிருப்பதால், ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தால் திமுகவிற்கு இதற்கு முன்னால் களம் ஈஸியாக இருந்தது. காரணம் என்னவென்றால், அதாவது டிடிவி தினகரன் அதிமுக கட்சி என்பது கணிசமான சதவீத வாக்குகளை வைத்திருக்கிறது. அந்த வாக்குகள் என்பது கடந்த காலங்களில், அதாவது அதிமுகவை பழனிசாமியை எதிர்ப்பவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் தாங்கள் வெற்றி பெறாவிட்டால் பரவாயில்லை, திமுகவுக்கு வாக்களிப்போம் என்று வாக்களித்தார்கள். ஆனால் இப்போது இருக்கும் சூழ்நிலையில் அது பிரதிபலிக்குமா என்றால் அது நாம் அமையப்போகும் கூட்டணியை பொறுத்து தான். இப்பொழுது பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் இரட்டைக்குழல் துப்பாக்கியாக தற்பொழுது இருக்கும் திரு பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் அவர்கள் தொடர்ந்து அந்த கட்சியில் கூட்டணி இருப்பார்களா என்பதை பொறுத்தே அது அமையும். அவர்கள் அந்த கூட்டணி அமைந்து விட்டால் அது திமுகவிற்கு ஒரு சவாலான விஷயமாகத்தான் மாறும். உண்மை, நீங்கள் சொல்ல உண்மைதான். ஆனால் அவங்க என்னமோ கூட்டணி தான் இருக்காங்க. யாரும் வந்து கூட்டணி இல்லைன்ற மாதிரி அந்த கூட்டணி அமைச்ச எந்த ஒரு தலைவர்களும் வந்து இவங்க வந்து என் கூட்டணி கிடையாதுன்னு சொல்ல வரல. ஒரு கருத்து நேற்று கூட நத்தம் சுனாதன் அவர்கள் பேசும்போது அது வார்த்தைகளை, அதாவது ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது அமமுகவோடும் திரு ஓபிஎஸ் அவர்களும் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாரு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு தவிர கூட்டணி அவர்களுக்கு எதுவும் கிடையாதுன்ற வார்த்தையை சொல்லலை. ஸோ இந்த விஷயத்தை திருச்சி வந்து சன் நியூஸ் போன்ற தொலைக்காட்சிகள் வந்து திருச்சி எழுதிட்டாங்க. ஸோ இதை ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், இன்னமும் வந்து அமமுகவும் சரி திரு ஓபிஎஸ் அவர்களும் சரி கூட்டணி தான் இருக்காங்க. அந்த யாரும் அந்த அதிமுகவோட தலைவராக சொல்லப்படுகிற எடப்பாடி அவர்களும் கூட பொதுவெளியில் எதுவும் சொல்லலை. அவங்க வந்து ஸோ எல்லாமே ஒரு ரூமராக தான் பரவுது. இன்னும் வெளிப்படையாக சொல்லலை, அவங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லலை. ஸோ அதனால் அது ஒரு புறம் இருக்கட்டும். நீங்கள் சொல்வது போல் அந்த மாதிரி கூட்டணி அமைந்தது என்றால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை எதிர்நோக்கி தான் வந்து இந்த மாதிரி மதுரையில் வந்து சவுத் சைடு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்களா கவிஞர் அவர்களே, அதை சொல்லுங்கள்.